ஆணவ படுகொலைகள் உருவாகுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்பது வெறுப்பு அரசியல். வெறுப்பு அரசியல் மட்டுமல்ல, சமூக வெறுப்புகள். எப்பொழுதுமே இணக்கத்திலான விவகாரங்களை மட்டுமே பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் அரவணைத்துக் கொண்டும் இருந்தது என்று சொல்லிட்டு சொன்னா இந்த நிலையை உருவாகாது. என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா, பாருங்களேன், நான் தான் சிறந்தவன், என்னுடைய இதுதான் சரியானது அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு எவன் வர்றானோ அப்ப என்ன அர்த்தம்? எதிர்நிலையில் உள்ளவன் சரியில்லை என்று மனோநிலைக்கு என்ன செய்வா வருவாங்க. அங்கிருந்து அந்த நிலை என்ன செஞ்சிருது, உருவாகிறது. அது அங்கிருந்து அவங்களுடைய அதாவது கர்வமும் போட்டியும் வெறுப்பும் சேர்ந்து அங்க உருவாகக்கூடிய ஒரு சூழலை சமூகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஜாதிய ரீதியில் இந்த சமூகம் அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அனைவர்களும் சமம், நாம் அனைவர்களும் இறைவனின் படைப்புகள் தான், உனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை நமக்கு இருக்குது அப்படிங்கிற மனோநிலை இல்லாமல் எப்பொழுது அதை ஒரு சமூக வெறுப்பு சார்ந்த ஒரு நிலை வந்துருச்சோ, அல்லது நான் வணங்குகின்ற கடவுளே இப்படித்தான் ஆக்கியிருக்கான், நீ அடங்கி போகணும், நான் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு தான் ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிற மத சாயம் அங்கு வரப்போகும்போது அதுக்கு வேல்யூ அதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆகிடுது. நம்பிக்கையே அது மாதிரி உருவாச்சுன்னு சொன்னா இந்த மாதிரியான கொலைகளும் கொள்ளைகளும் பழிவாங்கல்களும் அதிகமாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் என்ன செய்து இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் சட்டம் போட்டு எல்லாத்தையும் மாத்திடலாம்னு சொல்லிட்டு, சமூக சீர்திருத்தத்தின் மூலமாக மாற்றப்பட்டால் மட்டுமே அதற்கு நிரந்தரமான மாற்றம். அது சட்டத்தின் மூலமாக மாற்றுவோம் என்ற ஒரு நிலையெல்லாம் இப்போ கேலிக்குத்தாக என்ன செஞ்சிருச்சு, அந்த விவரங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு. சட்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழலாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நீங்க என்னது தேர்தல் அதிகாரியை நியமிக்கின்ற தேர்தல் அதிகாரியை நியமிக்கின்ற ஒரு நிலை எப்படி இருந்துச்சு, காலம் முழுதும் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சமமான ஒரு சூழலில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? இதே கான்ஸ்டிடியூஷனா அதுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சிருப்பாங்க. இப்போ அதையே தனக்கு சாதகமாக வச்சு 3 பேர்ல 2 பேர் ஒரு நிலையில் இருந்தால் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்போ எப்படி உங்களுக்கு உங்களுக்கு இப்போ சமநிலையான ஒரு சூழல் எங்க உருவாகும்? அது ஆக வெறுப்புக்குரிய ஒரு நிலையிலிருந்து மனிதன் அனைவர்களும் சமம், ஒருதாய் மக்கள் என்ற நிலைக்கு வரப்போகும் பொழுது மட்டும்தான் ஆணவ கொலைகள் என்ன செய்யப்படும், தடுக்கப்படும். சட்டம் என்பதெல்லாம் அவரவர்களுடைய தைரியத்திற்கும் அவரவர்களுடைய அந்த செல்வத்திற்கும் அவரவர்களுடைய பதவியின் பவருக்குமான ஒரு நிலையாக என்ன செய்து விட்டது, இப்பொழுது மாறிவிட்டது. அதையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் மிகப்பெரிய தவறு.